மிதிக்கிறேன், இதை ஒழித்து கட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். பொருளாதாரத்திலே நீங்கள் வட்டி, மோசடி, ஏமாற்று, அந்த மாதிரியான எந்த ஒரு மனிதனுடைய சொத்துக்களையும் அவன் மனப்பூர்வமாக விரும்பி உங்களுக்கு விட்டுத் தருவதை தவிர நீங்கள் தொடாதீர்கள். அவனா விரும்பி மனப்பூர்வமாக விட்டு தந்ததை தவிர எவருடைய சொத்துக்களுக்கும் நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னாங்க. இறுதியாக ஆண்களே, பெண்களை உங்கள் கையிலே அடைக்கல பொருளாக விட்டு செல்கிறேன். இஸ்தவுசு பின்னிசாயி ஹைரா, உங்கள் மனைவியரை சிறந்த முறையிலே நடத்துங்கள். தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிப்பதை தவிர அவர்கள் விஷயத்திலே உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவர்கள் உங்களுக்கு அடிமைகள் இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் பெண்கள் விஷயத்திலே நான் உங்களை கடுமையாக எச்சரிக்கிறேன், அதிகமாக எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு அந்த ஒரு அறிவுரையையும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதான் அந்த ஜூஸ் பிழிந்தது. முக்கியமா சொன்னார்கள், இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிற கடவுள் ஒரே ஒருத்தன் இருக்கிறான். தமிழனுக்கு அவன் தான் கடவுள், மலையாளிக்கு அவன் தான் கடவுள், அமெரிக்கனுக்கு அவன் தான் கடவுள், இந்தியனுக்கு அவன் தான் கடவுள், டோட்டல் அந்த சராசரத்துக்கு அந்த ஒரு கடவுள் தான் இருக்கிறான். அவனை தவிர நீங்களாக உருவாக்கி கொண்டவைகளை கடவுள் என்று கொள்ளாதீர்கள். உங்களை உருவாக்கியவனை நீங்கள் கடவுள் என்று கொள்ளுங்கள், நீங்கள் உருவாக்கி கொண்டவைகளை கடவுள் என்று கொள்ளாதீர்கள் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சாறு பிடித்து தந்த விஷயங்கள். இதன் தொடர்ச்சியாக அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக 5 நேரம் தினசரி தொழுங்கள், வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு வையுங்கள், வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்றுங்கள், பொருளாதாரம் பெற்றிருப்பவர்கள் தங்கள் சொத்துக்களிலே 2.5% எடுத்து மற்றவர்களுக்காக கட்டாயமாக வழங்கிவிடுங்கள், முடியுமானால் அதைவிட அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். இதுதான் நபிகள் நாயகம் சொன்ன சாராம்சம். இது கடைபிடிக்கிறது சாத்தியமா, பிடிக்கிறாங்களான்னா பிடிக்கல. நிறைய முஸ்லீம்கள் கடைபிடிக்கல. கடைபிடிக்கலங்கிறதுனால ஒரு நல்ல தத்துவம் தவறாகி விடாது. கடைபிடிக்காத காரணம் என்னன்னா சொல்லப்படவில்லை, அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முடுக்கிவிட்ட பிறகு 20 ஆண்டுகளாக எங்கள் சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகள், எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற வரதட்சணைகள், எங்கள் சமுதாய மக்கள்கிட்ட உள்ள கொடுக்கல் வாங்கல்ல உள்ள நேர்மையின்மைகள், இவையெல்லாம் பாவம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்து இந்த 20 ஆண்டுகளில முஸ்லீம் மக்கள்கிட்ட நாங்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்கிறோம். இன்னைக்கு காசுக்கு என்றால் பல்லிழிக்கக்கூடிய இந்த உலகத்தில் 5 லட்சம் 10 லட்சம் என்று வரதட்சணை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வரதட்சணை வாங்கவே மாட்டேன் என்று சபதம் எடுத்து திருமணம் செய்கிற இளைஞர்களை எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்கிறோம். நானே 1000க்கு மேற்பட்ட திருமணங்கள்ல வரதட்சணை வாங்கின திருமணங்கள் நான் கலந்து கொண்டதே கிடையாது. அதை ஒரு லட்சியமா வச்சிருக்கிறோம். சொந்தத்தில் நடந்தா கூட டவுரி வாங்கினா நான் கலந்துக்கிற மாட்டோம். வரதட்சணை வாங்காத எளிமையாக நடக்கிற திருமணங்களை வசதி படைத்த கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவன் செய்கிற காட்சியை பார்த்து நாங்கள் புல்லரித்து போய் கொண்டு வருகிறோம். இந்த மெசேஜ் எந்த அளவுக்கு எங்க மக்கள்கிட்ட போகுதோ அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லப்படல. எங்க மக்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் குறைவாயிட்டாங்க. ஏதோ வாழையடி வாழையா செய்யறதை எல்லாம் இஸ்லாம் என்று நினைத்து விட்டார்கள். இப்போது ஒரு உலகமெல்லாம் ஒரு இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஒரு காலத்தில் இன்னொன்று உங்களுக்கு உண்மையை சொல்லணும், நாங்கெல்லாம் முஸ்லீம் ஆகணுமே எங்க அப்பம் பாட்டேன் நாங்க இல்ல, ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி 20 தலைமுறைக்கு முன்னாடி வந்தமே பிரச்சாரம் பண்ணி நாங்க யாரும் இஸ்லாத்துக்கு வரல, பெரிய பெரிய பேச்சாளர்களை பார்த்து வரல. சிறிய அளவில் சில முஸ்லீம்கள் அரபு நாட்டிலிருந்து இங்க வந்தார்கள். சிறிய அளவில் அவருடைய ஒழுக்கம், அவர்களுடைய நேர்மை, அவருடைய சொல் சுத்தம், அவருடைய உடை சுத்தம், அவருடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய வழிபாட்டு முறை, இதுதான் இங்க அப்பம் பாட்டுக்கு தெரிஞ்சே தவிர அவன் பேசுற பாஷை கூட புரியல. அவனுக்கு அரபி தாய்மொழி, எங்க அப்பம் பாட்டுக்கு அதெல்லாம் விளங்கல. அதை பார்த்து தான் ஈர்க்கப்பட்டான். நாங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தது விளங்கிக்கிட்டு வரல. இன்னும் அழகா சுத்தமா எவ்வளவு நேர்மை, ஒன்னும் பொய் சொல்லி விற்க மாட்டேங்கிறாங்க, சொன்ன சொல் தவற மாட்டேங்கிறான், கொள்ளையடிக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு வியாபாரியா, வியாபாரிகள் தான் கொள்ளையடிக்கிறவன் பேர். ஒரு காலத்துல இந்த முஸ்லீம் வியாபாரிகள், அன்றைக்கு பண்பட்ட முஸ்லீம் வியாபாரிகள் இந்த நாட்டுக்கு வந்து நேர்மண்டா என்னங்கிறத நடத்தையில காட்டினாங்க பாருங்க. அதுல ஈர்க்கப்பட்டு தான் நீங்க அப்ப மாட்டலாம் இஸ்லாத்துக்கு போனாங்க. இன்றைக்கு நீங்க முஸ்லீம் பார்த்தா யாரா இஸ்லாத்துக்கு விரும்புவீங்களா சொல்லுங்க? எங்க முஸ்லீம்களுக்கு வழங்குறதுக்காக கேட்கிறேன். எங்க முஸ்லீமுடைய நடவடிக்கையை பார்த்தா
இஸ்லாத்தை விரும்புற மாதிரி இருக்குதா? இல்ல. பெரும்பாலானவர்களுடைய நடவடிக்கை இல்ல. நாங்க வருத்தப்படுறோம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இதை வச்சுக்கிட்டு அவங்க விளங்குவாங்க. நம்ம நடவடிக்கையினால எவ்வளவு கெட்ட பேரு, ஒரு அழகான வாழ்க்கை நெறிய கூட மக்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே, நம்ம தானே காரணம் என்று எங்க சமுதாயம் இப்ப விளங்க ஆரம்பித்திருக்கிறது. 20 வருஷத்துல நாங்க இந்த எழுச்சியை கண்டிருக்கிறோம்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இன்னும் நல்ல எழுச்சியை காண்போம், பின்பற்ற சாத்தியமாக்கி காட்டுவோம். நபிகள் நாயகம் சாத்தியமாக்கி காட்டியது போல ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த அழகான நெறிய, சுத்தமான நெறிய சாத்தியமாக்கி காட்டுவோம். எல்லா முஸ்லிம்களும் கரெக்டா கடைபிடிக்கக்கூடிய நிலைமைக்காக நாங்கள் உழைப்போம் என்ற உறுதியை தான். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள்தாஸ். பக்கத்தில் இருக்கிற மணக்குடி கிராமம் பூம்புகார் கல்லூரியில இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்க போற கேள்வி குர்ஆன்ல இருந்து. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அரபி மொழிக்கும் அந்த பண்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மக்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்த நபி யாரு? இங்க வந்து அந்த முஸ்லிம் மதத்தை பரப்புறது யாரு? இப்ப கிறிஸ்தவத்துல வந்து தோமா, பவுல் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்த இந்த நபி யாரு? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அதை வச்சுதான் அவர் கேள்வி கேட்கிறாரு. இந்த கருத்துப்பட நிறைய வசனங்களும் இருக்கிறது. மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக கடவுள் ஏராளமான தூதர்களை அனுப்பி வைத்தார். மனிதர்கள் நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி முகமது நபி மட்டும் வரல, நிறைய தீர்க்கதரிசிகளை, தூதர்களை கடவுள் அனுப்பி வைத்தார். இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆன் சொல்லுது, ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவரவர்களுடைய மொழியிலேயே இறை தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவருடைய மொழியிலேயே இறை தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுது. அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்த அந்த தூதர் யார்? எல்லா மக்களுக்கும் வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த தமிழ் தூதர் யார்? இந்தியாவுக்கு வந்த இந்திய தூதர் யார் என்பதுதான் அவருடைய கேள்வி. திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்றது உண்மைதான். அதாவது அல்லாஹ் வந்து தமிழனுக்கு அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பியிருக்கிறார். ஒருவர் மாத்திரம் நிறைய கூட அனுப்பியிருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி இந்தி பேசுற மக்களுக்கு அனுப்பியிருப்பார், சைனா மக்களுக்கு அனுப்பியிருப்பாரு, ஜப்பான் மக்களுக்கு அனுப்பியிருப்பாரு. ஆனால் அவர்கள் யார் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. கொள்கை அளவுல அப்படி அனுப்பினார்கள் என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்தனை பேரை லிஸ்ட் போடுறதா இருந்தா அது ஒரு 2 குர்ஆன் அளவுக்கு வந்துடும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உலகம் தோன்றி எத்தனை லட்சம் வருஷம் ஆச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த தூதர்களை பட்டியல் போட்டு அனுப்புறதா இருந்தா அதை வந்து ரொம்ப அதிகமாயிரும், அது போட முடியாது. அதனால யார் யார் என்ற விவரம் குர்ஆனில் 25 பேருக்கு தான் விவரம் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் முடிச்சு தேடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சாதனை நிகழ்த்திய, பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய, பெரிய அளவுக்கு தியாகங்கள் புரிந்த ஆபிரகாம், இஸ்மவேல், மோசே, ஜீசஸ், தாவீது, ஜோசப் போன்ற நோவா, யோவான், இந்த மாதிரியான தீர்க்கதரிசிகள் 25 பேரை பத்தி தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரையும் சொல்லப்படல. அதுல இருக்குது, இவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்ளாத, உமக்கு சொல்லாத இன்னும் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி முதல்ல அனுப்பப்பட்டவர் ஆதம். முதல் மனிதர் இருக்கார் பாருங்க, அவர் தான் கடவுளுடைய முதல் தூதர். அவர் ஆதம் வந்து கடவுளுடைய வழிகாட்டுதல் படி நடந்தார். ஆதமுக்கு பிறகு அடுத்த தலைமுறையில் அடுத்தவர் வந்திருப்பார். கடைசியாக வந்தது நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்துக்கு பிந்தி யாரும் வரவே இல்லை. விளங்கிக்கணும், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தூதரை கடவுள் அனுப்பினாரு. இறுதியாக முகமது நபிக்கு முன்னாடி வந்தவர் இயேசு, ஜீசஸ், இயேசுநாதர், ஈசா நபி என்று நாங்கள் சொல்லுவோம். முகமது நபிக்கு முன்னாடி வந்த தூதர் வந்து ஈசா, இயேசுநாதர். அவர் வந்து 2000 வருஷம் ஆகுது. நபிகள் நாயகத்துக்கு 1000